வணக்கம். சுப்பிரமணியன், பிஎஸ்சி MA பிஎட், 25 ஆண்டு காலம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய முதல்வர் அனுபவத்தில் நான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஒரு உலக சாதனைக்காக ஒரு மாணவியை ஜப்பான் கற்றுக்கொள்ள அந்த எம்பசியை அணுகும்போது அவர்கள் கேட்ட கேள்வி, தமிழ் நன்றாக தெரியுமா, தமிழ் இலக்கணம் நன்றாக தெரியுமா, ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்கு தமிழ் நன்றாக தெரியுமா என்று கேட்ட கேள்வி என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஜப்பான் மொழியை கற்றுக்கொண்டு பின்பு ஜெர்மன் எம்பசியை அணுகும்போது ஜெர்மன் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை கேட்கும்போது அவர்கள் கேட்ட கேள்வி, சமஸ்கிருதம் தெரியுமா என்று கேட்டார்கள். ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்கு சமஸ்கிருதம் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன். ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய பாரத நாட்டு மொழியான தமிழும் சமஸ்கிருதமும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நான் கேள்வி வரும்போது அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தேன். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை தமிழே 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய சூழலை மிகவும் கடினமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல ஆயிரக்கணக்கான 10வது 12வது மாணவர்கள் தமிழை எழுத்து கூட்டி படிக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது அனைவருக்குமே தெரியும், கல்வித்துறையில் உள்ள அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னுடைய அனுபவத்தில் அந்த தமிழை புதிய பாதை என்று சொல்லக்கூடாது, புதிய பார்வையோடு தமிழை எளிமையாக கற்றுக்கொள்வதற்கும் கற்பித்தலுக்கும் ஒரு வழிமுறையை எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கல்வித்துறையில் கிடைத்தது. இப்பொழுது 5 ஆண்டு காலமாக பல விதமான மாணவர்களுக்கு, 1ஆம் வகுப்பு மாணவர்கள், 5ஆம் வகுப்பு மாணவர்கள், ஆங்கில மீடியத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் மீடியத்தை சேர்ந்தவர்கள், அதே நேரத்தில் ஆந்திரா, கர்நாடகா, ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள், இப்படி பல மொழி பேசக்கூடியவர்களையும் தமிழ் கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய புதிய வழிமுறை எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். என்னுடைய தமிழ் கற்றல் கற்பித்தல் முறை எழுத்துக்களை கணக்கு வாய்ப்பாடை போல சொல்லி புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கிறது. மேலும் இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் கற்றுக்கொள்வதில் தமிழை எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கூட கோவில் என்பதற்கு ஒத்த கொம்பு போட வேண்டுமா, இரட்டைக்கொம்பு போட வேண்டுமா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு இன்றைக்கு வழிமுறை இல்லாமல் இருக்கிறது. தொப்பி என்பதில் துணைக்கால் வருமா வராதா என்பதற்கு ஒரு சந்தேகம் மாணவர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒத்தக்கொம்பு போட வேண்டுமா, இரட்டை கொம்பு போட வேண்டுமா, தொப்பி என்பதற்கு துணைக்கால் வருமா வராதா, தென்னைக்கு துணைக்கால் வருமா வராதா என்பதற்கெல்லாம் விடை காணுகின்ற வழியிலே, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு சிறிய ஒரு செயல்முறை வழியில், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஆக்டிவிட்டி பேஸ்டு, இந்த வழிமுறையின் மூலமாக எந்த ஒரு மாணவனும் ஒத்தக்கொம்பு இரட்டைக்கொம்பு துணைக்கால் போடுவதற்கு எளிமையாக அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வழிமுறை கிடைத்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய வழிமுறையானது உலக மொழிகள் யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அந்த உலக மொழியில் எல்லோரும் தமிழை 3 மணி நேரத்தில் குறைந்த அளவுக்கு, குறைந்தது 24 மணி நேரத்தில் தமிழை மிக எளிமையாக நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நான் அந்த வழிமுறையை கருதுகிறேன். இதற்கு நான் அனுபவபூர்வமாக பல மொழி பேசக்கூடிய
மாணவர்கள், பெரியோர்கள் அவர்களை தமிழ் கற்றுக் கொடுத்து எவ்வளவு நேரத்தில் அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள முடிகிறது என்பது எல்லாம் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது என்னுடைய வழிமுறை மிகவும் எளிமையாக இருக்கிறது. என்னுடைய தமிழ் வழிமுறையை ஒரு 1ஆம் வகுப்பு மாணவன் எப்படி ஒத்த கொம்பு இரட்டை கொம்பு எளிமையாக கற்றுக்கொள்கிறான் என்பதையும், ஒரு எழுத்து இது கூவா, இது கையா, இது கேயா, இது ரீயா என்பதை அவர்கள் வாய்ப்பாடு மூலமாக எப்படி அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் என்னுடைய வீடியோ கிளிப்பிங் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த தமிழ் எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளும் முறையை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது இன்னும் விளக்கமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும்.